வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த இன்ட்ரோவை எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஒரு 15 டேக் போல் எடுத்து கடைசியாக தான் இது பேசிகிட்டு இருக்கேன். இது எப்படி இருந்தாலும் இதுதான் போடுவேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோவில் பேசுகிறோன்னா ஒரு மாதிரியாக வளருது வாய். அது இல்லாமல் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2:10. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ரைடு போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் போகும்போது அதை சொல்கிறேன். ஓகேங்களா, இதுதான் ஒரு ஸ்பெஷலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரைடு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இங்கே பாருங்கள் நம்மளோட டேங்க் பேக்கு, ஹெல்மெட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளோட புது ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. ஓகே டன், நான் போக பார்க்க உங்களுக்கு எங்கெங்கே போகிறேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். ஓகே, 3, 2, 1 வாங்க கோப்ரோ பார்க்கலாம். ஏறிட்டோம், மேப்பும் போட்டாச்சு. கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 516 கிலோமீட்டர்ஸ், 516 கிலோமீட்டர். ஓகே, நம்ம எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், திருச்சி, அப்புறம் திண்டுக்கல், அப்புறம் கொடைக்கானல். எத்தனை மணிக்கு போனால் 12 மணி போல் போகணுன்னு காட்டுது. நான் எப்போ போகணுன்னு எனக்கு தெரில. நான் பிளான் போட்டது 1 மணிக்கு போகலான்னு கிளம்பலான்னு. பட் ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:20. சத்தியமாக எந்திரிக்க முடியலைங்க. தூங்கினதே எனக்கு தூக்கமே வரல. ஃபஸ்ட்டு டைம் போகிறேன்னா இவ்வளோ தூரம், ஃபஸ்ட்டு தடவை இது மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் இவ்வளோ தூரம். ஸோ அதனால் எனக்கு தூக்கம் வரல. நல்ல நேரத்துலேயே எனக்கு வராது தூக்கம். அப்பா இப்போ உங்களுக்கு வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், லைட்டு போட்டோன்னே. நல்ல நேரத்துலேயே தூக்கம் வராது. ஸோ நேற்று சுத்தமாக எனக்கு வரல. ஓகே, நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும், அதுதான் முக்கியம். போகலாமா? போகலாம். ரை சவுண்டு அவ்வளோதான். சபா ஆக்சுவலாக நான் சொல்லிட்டேன் எங்கே போகிறேன்றது. கொடைக்கானல் தான் போகிறேன் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி உளறிட்டேன் போல இருக்குது. நான் என்ன நினச்சேன், சரி ஓகே பாதி தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டே உளறிட்டேன். ஆமாங்க, கொடைக்கானல் தான் போகிறோம். நான் கொடைக்கானல் போனதே கிடையாது இது வரைக்கும். அது இல்லாமல் பைக்கில் போனதே கிடையாது இவ்வளோ கிலோமீட்டர்லாம் ஓட்டிக்கிட்டு. சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு 300 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போயிட்டு வருவேனே தவிர இவ்வளோ தூரம் நான் போனது கிடையாது பைக்கில். பைக்கை நான் ரெடி பண்ணி போகிறதுக்கு ரொம்ப அவதிப்பட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது மாதிரி இந்த ஒயர்லாம் பிடுங்கி ஃபாக் லைட்லாம் பிடுங்கி எடுக்க ட்ரை பண்ணானுங்க. கையில் வரலன்னொன்னே ஃபுல்லாக பிடுங்கி எடுத்துட்டானுங்க. ஸ்பீடு மீட்ரு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்பீடு மீட்ரு ஒர்க் ஆகலை. ஆக்சுவலாக அதை நான் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணேன். அது மாதிரி நிறையா ஷோரூமில் விட்டால் 2 days ஆகிடும் தெரியும். அதனால் டைமில் ஷோரூமில் விட்றதுக்கு நான் வெளியில் ப்ரைவேட்டாக உள்ள இடத்துல விட்டு பார்த்தேன். பட் ஆனால் அவங்க யாருமே இது டைம் எடுக்கும் அப்படி சொல்லிவிட்டு யாருமே பண்ணலை. ஃபைனலி அதை மட்டும் பண்ணவே இல்லை. நம்ம போயிட்டு வந்துட்டு ஷோரூமில் பண்ணிக்கலான்ட்டு நான் விட்டுட்டேன். ஓகே தான், கிலோமீட்டர் ஓடாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேசாமல் விட்டுட்டேன். மக்களே, ஃபைனலி நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு, அதாவது சென்னைக்கு அவுட்ரு வந்தோன்னே, இது என்ன டோல்கேட்லாம் தெரில, செங்கல்பட்டு டோல்கேட்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டோல்கேட்டை நம்ம கிராஸ் பண்ணுறோம். அடுத்து எங்கேயாவது போயிட்டு கரெக்டாக டீ பிரேக் எடுப்பேன், அப்போ நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஓகே மக்களே, நம்மளோட ரெண்டாவது டோல்கேட்டே வந்துட்டேன். ஆனால் நான் இன்னும் டீ பிரேக் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் டீயே குடிக்க மாட்டேன், தூக்கம் வருது. தூக்கம் கூட வரல, ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ இப்படி தான் போகணுமா போகக்கூடாதுன்னு இல்லையே. நான் வேறு பிச்சுக்கிட்டு போகிறேன், எது என்னெல்லாம் பார்க்கல டோல்கேட்டில். ஹாய் மக்களே, ஃபைனலி நம்மளோட ஃபஸ்ட்டு டீ பிரேக் எடுத்துட்டோம். நானும் அதிகமாக இந்த ஃபைனலின்ற வேலை யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டீ தான் குடிச்சிட்ருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளோட 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம பைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது, தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே நிறுத்திருக்கேன் பைக்கை, அவ்வளோதான். சோலோ ரைடு ஓகே தான். முன்னாடி ஒரு டைம் இங்கே இருந்தால் நாங்கள் பழனி போனோம். அப்போ வந்து காரில் போனோம். பழனி காரில் போனோமா? இல்லை பைக்கில் தான் போனோம். அப்பயும் இங்கே தான் வந்து இதே இடத்துல தான், இந்த கடையில் தான் வந்து டீ குடித்தோம். நல்லா இருக்குல்ல, யாருமே இருக்க மாட்டாங்க. பைபாஸில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கேன். டீ குடித்தாச்சு, இந்த கடையில் தான் குடித்தேன். கடையை பார்த்துக்குங்க. ஆனால் சத்தியமாக டீ இதுக்கு மேலே டீயை வாழ்க்கையில் குடிக்கவே மாட்டேங்க. அதை மாதிரி டீ இருந்துச்சு. வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. எம்மா, இனிமேல் டீயே குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதுக்கு மேலே வேணாம், குடித்தா லெமன் டீ, இல்லைன்னா குடிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லைங்க. இனிமேல்
இந்த தடவையாவது ப்ராப்பராக வீடியோ எடுத்து நான் விளாக் பண்ணலான்னு இருக்கேன். நான் நிறைய டைம் எங்கெங்கேயோ போகிறேன், பட் ஆனால் அதை விளாக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா தெரில, எதுவும் தோணவும் இல்லை, ஒன்றும் பண்ணணும்னு வீடியோ எடுப்போன்னு தோணவே கிடையாதா. சரி ஓகே, இந்த தடவை வந்து போகிறோம், நல்லா கரெக்டாக வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்ட்டு ஒரு தாட்டு. ஸோ அதனால தான் இந்த தடவை நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப பெருசாலாம் போட மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக நல்லதாக தெளிவாக ஒரு வீடியோ இந்த வாட்டி போடுவோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கோ. ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக்கு எடுத்துகிட்டு அப்படியே ஏர் செக் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு 15 மினிட்ஸ் சின்ன பிரேக்கு. எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1098. நான் எப்போதுமே ஊருக்கு போகும்போது மட்டும்தான் போடுவேன். அது எப்படி போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பாண்டிச்சேரி வழியாக தான் ஊருக்கு போகணும். நான் அப்போ ஈசிஆரில் போய்ட்டு பாண்டிச்சேரி வழியாக தான் போவேன். எப்போதுமே நான் கரெக்டாக பாண்டிச்சேரியில் போய் பெட்ரோல் போகிற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்மளை எவ்வளோ 12 ரூபாயோ 10 ரூபாயோ நம்ம கம்மி. அதாவது நம்ம வேறு 102 ரூபானா அங்கே 92 ரூபா தான் நான் நினைக்கிறேன் பெட்ரோல். அதை மாதிரி 10 ரூபாய் ஏதோ கம்மி பெட்ரோல் வந்து. நான் எப்படி இருந்தாலும் அப்படியே தான் போகிறேன்றதுனாலேயே அப்படியே கணக்கு வச்சுப்பேன். அங்கே போய் பாதி போட்டுப்பேன், போட்டு ஊருக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அங்கேயே போட்டு திருப்பி கொண்டு சென்னையில் போட்டுருவோம் வண்டியை. அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ போட்டேன் இங்கே ஒரு எத்தனை 9 லிட்டரு எதுவோ 9 லிட்டரு எதுவோ சம்திங் வந்து 1098 ரூபா. கேஸ், நம்மளோட 3வது டோல்கேட்டை நம்ம ரீச் ஆகிட்டோம். இது என்ன டோல்னு தெரில, விழுப்புரம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பெருசாக எழுதியிருக்குமே, காணும். பைக் எங்கடா போகணும்? அதான் விழுப்புரம் டோல்கேட்னு நினைக்கிறேன். விழுப்புரம் டோல்கேட்டை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். மக்களே, நம்மளோட ரைடில் 4வது டோல்கேட். என்ன டோல்கேட்னு சரியாக தெரியலையே. ஏம்மா எத்தனை ஸ்பீட் பிரேக்கரு? மக்களே, ட்ரோன் ஷாட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 287 கிலோமீட்டர் இருக்குது. விடிஞ்சிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுறேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து ஒரு 500 கிலோமீட்டர்லாம் ஓட்டியிருக்கேன் தான் சொல்ல போனால். பட் ஆனால் அதெல்லாம் வாக் பண்ணது கிடையாது. அது எப்படின்னா ஒரு கடுப்போடையே ஓட்டுவேன், ஐயோ எப்படா போவோன்ட்டு. பட் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. மைண்ட் செட்டே மாற்றிக்கிட்டேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பண்ண ரைட்லாம் ஒரு மாதிரியாக டென்ஷனாகும், எவ்வளோ தூரம்டா ஓட்டுறது அப்படின்ற மாதிரி. இப்போ இதுவே ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் தான், ஓகேவா. இன்னும் பேலன்ஸ் வந்து 284 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பட் ஆனால் எனக்கு கோவம் ஒரு இதெல்லாம் இல்லை, ஒரு டென்ஷன்லாம் இல்லை. அப்படியே பொறுமையாக எனக்கு நான் ஜாலியாக போயிட்டுருக்கேன். ஏன்னா போக போகிற இடம் அப்படி கொடைக்கானல். ஓகே, நானும் நிறையா பேரோட வீடியோ பார்த்து இப்படி பண்ணலாம், இப்படி பேசலாம், இப்படி பண்ணலாம் வீடியோ அப்படி தான் நான் பார்த்தேன். பட் ஆனால் நமக்கு செட் ஆகலப்பா. அவங்க பேசுகிற மாதிரிலாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம ஃப்ளோவில் போகணுன்னு தான் முடிவு பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம போகிறது ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண, ஏன்னா அந்த இடத்துக்கு நிறைய பேர் போயிருப்பாங்க, கரெக்டு தான். பட் ஆனால் ஒரு ஆளும் ஒரு விதமான எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஓகே, அவங்கவுங்களுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அதே மாதிரி எனக்குள்ள பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட போகிறேன். ஓகே பெட்டர். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நீங்கள் சொல்லலாம். அது மாதிரி நானும் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அதை பற்றி சொல்லலான்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோ போடுவாங்கள்ல, ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. அதை வேற நம்ம இப்போ மறுபடியும் என் வீடியோ நான் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு ரீசன் தான் நான் இப்போ சொன்னது. ஓகே,
ஹாய் மக்களே, ஃபைனலி நம்ம ஸ்டே பண்ண போகிற அந்த பிளேஸ்க்கு நம்ம வந்துட்டோம். பின்னாடி தெரியுது பாருங்கள், ட்ரிப்பர் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஹாஸ்டல் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இருக்கிறது வந்து ஏப்ரல் 27, 28, 29 இந்த 3 டேஸாக நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஃபைனலி நம்ம ரூமுக்கு நம்ம வந்துட்டோம். அப்புறம் பைக்கில் வந்து ரைடை பற்றி கேட்டிங்கன்னா, ஓகே சத்தியமாக இது மாதிரி நான் 500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் அந்தளவுக்கு நான் என்ஜாய் பண்ணது கிடையாது. அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு தான் ஓட்டிகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா வச்சுங்க, க்ளவுஸ் போடாமல் நிற்க முடியாது. ஜில்லுன்னு இருக்குது, நல்லா ஐஸ் கட்டி மாதிரி, நல்லா ஏசியில் உள்ள மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா தான் இருக்குது, கிளைமேட் ஓகே தான். நம்ம ஸ்டே பண்ண இடம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கொடைக்கானல்லையே ஹையில் உள்ள ஒரு பில்டிங் தான் இது. பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி இருக்கா பில்டிங்கு. இதில் வந்து பைக்கில் வரும்போது பைக் இப்படி வந்துச்சு. ஒரு 7 கிலோமீட்டர் கூட நான் மேலே ஏறி வந்திருக்கேன். உள்ளதுலேயே ஹையே தானே. இது கீழே தான், நம்ம இதுக்கு மேலே எந்த பிளேஸ் பார்க்க போகிறதாலும் கீழே தான் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாலயனோட பவர் என்னன்றதே எனக்கு தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ரோட்டில் தான் நான் ஓட்டியிருக்கேன். ஹில்ஸில் நான் ஓட்டினதே கிடையாது ஹிமாலயனை. பட் ஆனால் இன்றைக்கி நான் வரேன், ஹிமாலயன் அப்படி வருதுங்க. இப்படி இப்போ ரோடு ஏறுது, மற்ற வண்டியில் முக்கி நிற்கிறாங்க, கீழே காலை ஊன்றானுங்க. ஆனால் ஹிமாலயன் வந்து திருவுரம் அது மட்டும் மேலே ஏறி வருது. சத்தியமாக ஹிமாலயன் பஸ் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லி எல்லாருமே. ஆனால் இன்னி தான் நான் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். செம்மங்க, வேறு லெவல் தான் ஹிமாலயன். கிங் ஆஃப் த ஹில்ஸ் தான் ஹிமாலயன் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பாய்.